இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸில் தண்ணியே இல்லாமல் சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பூஜா ஐட்டம்ஸ் சிலது குங்குமச்சிமிழ், சின்ன ஸ்ரீலக்ஷ்மி விக்கிரகம், ஒரு வெள்ளி கிண்ணம், இது எல்லாமே தண்ணியே இல்லாமல் நான் பளபளன்னு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் சேரும். பார்த்துட்டு இருக்க குங்குமச்சிமிழ் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சாலும் அது ஒரு 4 நாள்லேயே கருப்பாக ஆரம்பிச்சிடும். காற்றுப்பட்ட உடனேயே அடிக்கடி தண்ணியை வேஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு பவுடர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, டூத் பவுடர் தான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் ஒரே ஃபார்முலா தான். சும்மா தண்ணியில் ஒரு வாட்டி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம், இது பூஜா ஐட்டம்ஸ்ன்றதுனால. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ்ல எந்த இடத்துலலாம் கருப்பாக இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அதிகமான டூத் பவுடரையும், சாதாரணமாக இருக்க இடத்துல ஒரே ஒரு வாட்டி அந்த டூத் பவுடரை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நான் பூஜா ஐட்டம்ஸ்ன்றதுனால தனியாக இதுக்கு ப்ரஷ் பவுடர் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கீழே அதே மாதிரி கருப்பாக இருக்குது. அந்த இடத்துலையும் நல்லா இன்னொரு வாட்டி தேய்ச்சிக்கலாம். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கருப்பு நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுதோ அந்த இடத்துலலாம் 2-3 வாட்டி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்க இடத்துலலாம் உள்ளே நல்லா கருப்பு படிஞ்சிருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த ப்ரஷ் ஈஸியாக போகிற மாதிரி தேய்ச்சிடலாம். இப்போ இந்த ப்ரஷ் பாருங்கள், அந்த கருப்பு ஃபுல்லாக அந்த ப்ரஷ்ல இருக்குது. அந்த சிமிழும் நல்லா பளபளன்னு ஆகிட்டே வருது. நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இன்னும் கடைசியாக நம்ம அந்த பவுடர்லாம் போகிறதுக்காக ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த வாசனையும் நீங்கள் தொட்டால் அதை ஒட்டிக்கிற மாதிரி இருக்கிறதும் போகிற மாதிரி நல்லா தொடச்சிங்கன்னா போதும். இது காட்டன் துணியில் ஈஸியாக அந்த பவுடர் எல்லாமே வந்துடும். இப்போ தொடச்சிட்டு நீங்கள் பார்க்கும் போதே நல்லா பளபளன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நான் காமிச்சதுக்கும் இப்பவும் கருப்பு நல்லா குறைஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த சின்ன கிண்ணத்தை க்ளீன் பண்ணலாம். இந்த செல்ஃப் டிசைன் இருக்க கிண்ணம் பாருங்கள், நிறைய கருப்பு தெரியும். இந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துலலாமும் இந்த டூத் ப்ரஷ்ஷை அந்த டூத் பவுடரை தொட்டு நம்ம நல்லா அழுத்தி தேய்ச்சிடலாம். நல்லா கை வலிக்க அழுத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே அது வெள்ளையாக ஆக ஆரம்பிச்சிரும். எந்த இடம்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல கூடுதலாக அந்த பல் பொடியை போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணலனா கூட பல் பொடி அது மேலே தூவிட்டு அந்த காட்டன் கிளாத்லேயே கூட அழுத்தி துடைக்கலாம். அது இன்னும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த டிசைன்ஸ் இல்லாத பிளெயின் கிண்ணம் அப்படின்னா நீங்கள் துணியே யூஸ் பண்ணிக்கலாம், டூத் ப்ரஷ்ஷே உங்களுக்கு தேவையில்லை. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. பாருங்க, வெளியே நல்லா பளபளன்னு இருக்கு. இதே மாதிரி உள்ளேயும் தேய்ச்சிடலாம். இந்த கிளாத்தை வச்சு தொடச்சிருங்க. தொடச்ச உடனே அந்த பவுடர் எல்லாம் போயிடும். அந்த உள்ளே அடைச்சிட்டு இருக்க பவுடர் எல்லாம் போன உடனே புது வெள்ளி கிண்ணம் மாதிரி அது ஆகிடும். பளபளன்னு இருக்கும். அந்த கருப்பெல்லாம் அந்த துணியில் படிஞ்சிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு நான் காமிச்ச கிண்ணம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். பாலிஷ் போட்ட மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் கூட பாருங்கள், ரொம்ப நுணுக்கமான இடத்துலலாம் நிறைய கருப்பு படிஞ்சிருக்கும். நம்ம விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பளபளப்பு குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்ல ஒரு 1 வீக்குக்கு பளபளன்னு இருக்கும். நான் பூஜா ஐட்டம்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணுறதுனால இந்த துணி ப்ரஷ் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் காலில் போடுற கொலுசு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி இருந்த குங்குமச்சிமிழ். இது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னமும் எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். புதுசு மாதிரி இருக்குது. இது பொடியை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணது வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது, கருப்பே இல்லை. பொருள் டூத் பவுடரை வச்சு எல்லா வெள்ளி சாமானையும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு டூத் பவுடரை வச்சு வெள்ளி எல்லாத்தையுமே நம்ம பளபளன்னு ஜொலிக்க வச்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.